ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 3ஆம் தேதி ஜனவரி மாதம் 2021ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் வார வெளியீடு தொடர்பில் அவதானம் செலுத்தினால், அடக்கமா தகனமா தீர்மானம் எடுப்பதில் தொடர்ந்தும் இணக்கப்பாடற்ற நிலை என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழக்கும் நபர்களை அடக்கம் செய்ய அனுமதிக்க முடியுமா என்பது குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழுக்கள் இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணான இரு நிலைப்பாடுகளில் உள்ளதால் குறித்த விவகாரம் தொடர்பில் நேற்று வரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என சுகாதார அமைச்சு தகவல் தெரிவித்தன. இதில் முதலாவது நிபுணர் குழு சுகாதார அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சியினால் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில், அக்குழுவானது கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழக்கும் நபர்களை கண்டிப்பாக தகனம் செய்ய வேண்டும் என பரிந்துரைத்திருந்தது. இரண்டாவது நிபுணர் குழு கோவிட்-19 ஒழிப்பு தொடர்பிலான இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளையினால் நியமிக்கப்பட்டது. பேராசிரியர் ஜெனிஃபர் பெரேரா தலைமையிலான குறித்த 11 பேர் கொண்ட நிபுணர் குழு கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழக்கும் நபர்களை அடக்கம் செய்யவோ தகனம் செய்யவோ முடியும் என பரிந்துரைத்துள்ளதுடன் இதன் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளையும் சுகாதார அமைச்சுக்கு அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இரண்டாவது நிபுணர் குழாம் சமர்ப்பித்த பரிந்துரைகளை ஏற்பதை சுகாதார அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சி மருத்துவ நிலையில் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி முதலாம் இரண்டாம் நிபுணர் குழுவினர் சுகாதார அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. இதன்போது முதலாம் நிபுணர் குழு தகனம் மட்டும் எனும் தமது நிலைப்பாட்டில் பிடிவாதமாக இருந்துள்ளமையால் அன்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்தில் எந்த முடிவுகளும் எட்டப்படவில்லை என சுகாதார அமைச்சின் தகவல்கள் தெரிவித்தன. இது தொடர்பில் சுகாதார சேவைகள் பதில் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத், பேராசிரியர் நேலிகா மலவிகே ஆகியோரிடம் சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். எனினும் அக்கேள்விகளுக்கு அவர்கள் நேரடி பதில்களை வழங்கவில்லை. எவ்வாறாயினும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழக்கும் நபர்களை அடக்கம் செய்ய அனுமதிப்பதா என ஆராய நியமிக்கப்பட்ட இரண்டாம் நிபுணர் குழுவான பேராசிரியர் ஜெனிஃபர் பெரேராவின் தலைமையிலான குழுவில் அங்கம் வகித்த பேராசிரியர் நீலிகா மலவிகே குறித்த செய்தியாளர் சந்திப்பில் அது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு, உண்மையில் இந்த விவகாரத்தில் எனக்கு தோன்றுவது தற்போது இதில் விஞ்ஞான ரீதியிலான விடயங்கள் மட்டும் தாக்கம் செலுத்தவில்லை என்பதாகும். இதில் மேலும் பல்வேறு விடயங்கள் சேர்ந்துள்ளன. அதனால் இந்த விடயம் தொடர்பில் இங்கு நான் பேச விரும்பவில்லை என தெரிவித்தார். எவ்வாறாயினும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழக்கும் நபர்களை அடக்கம் செய்ய அனுமதிக்க முடியுமா என ஆராய பேராசிரியர் ஜெனிஃபர் பெரேராவின் தலைமையில் நியமிக்கப்பட்ட வைரஸ் மற்றும் தொற்று நோயியல் சிறப்பு நிபுணர்களை கொண்ட குழுவினர் பரிந்துரையில் அடக்கம் செய்யவும் தகனம் செய்யவும் என இரண்டுக்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக 44,000 தாண்டிய தொற்றாளர் எண்ணிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 11 மாவட்டங்களில் 75 பகுதிகள் முடக்கம். 2ஆம் அலையில் கொழும்பில் 18,000 தொற்றாளர்கள் என்ற தலைப்பிலும் அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. இணைய செய்திகளாக கொரோனா சடலங்களை அடக்கம் செய்யலாம், இலங்கை மருத்துவ சபை தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கையில் கொரோனாவினால் உயிரிழப்பவர்களின் சடலங்களை தேவைப்படின் அடக்கம் செய்யலாம், இதனால் எவ்விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது என்பதை நிபுணத்துவ ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக இலங்கை மருத்துவ சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பத்மா குணரத்ன தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளுக்கும் அறிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டு மக்களுக்கும் விரைவாக தெளிவுபடுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் சடலங்கள் இலங்கையில் தகனம் செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் அதற்கு எதிராக கடும் எதிர்ப்பு நடவடிக்கைகளும் விமர்சனங்களும் அரசாங்கத்திற்கு முன்வைக்கப்பட்டன.
இவ்வாறானதொரு நிலையில் மேற்கண்டவாறான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து இலங்கை மருத்துவ சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கோவிட்-19 வைரஸ் தொற்றினால் உயிரிழக்கும் சடலங்களை அடக்கம் செய்வது தொடர்பில் இலங்கையில் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் அவ்வாறான சடலங்களை இலங்கையில் அடக்கம் செய்வதால் எவ்விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது என்பதை நாம் மேற்கொண்ட நிபுணத்துவ ஆய்வுகள் மூலம் கண்டறிந்துள்ளோம். இதன் அடிப்படையில் கோவிட்-19 தொற்றினால் உயிரிழப்பவர்களின் சடலங்களை தேவைப்படின் நாட்டில் அடக்கம் செய்வதில் எவ்விதமான சிக்கலும் இல்லை என்பதே இலங்கை மருத்துவ சபையின் நிலைப்பாடாகும். இந்த அறிவிப்பை சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கும் உடன் அறிவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நாட்டு மக்களுக்கு இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முழு அளவில் விளக்கமளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மருத்துவ சபையானது தனது அனுமதிக்கான 7 காரணிகளையும் முன்வைத்துள்ளது. அதன் அடிப்படையில் கோவிட்-19 தொற்று சுவாச பாதை வழியாக மட்டுமே ஏற்படுகிறது. இரைப்பை, குடல் உட்பட வேறு எந்த வழிகளிலும் இந்த வைரஸ் தொற்று ஏற்படாது. மேலும் இந்த வைரஸ் ஒரு உயிரணுக்குள் மட்டுமே செழிக்க முடியும். எனவே எந்த ஒரு காலத்திற்கும் இது ஒரு இறந்த உடலுக்குள் தொற்று நோயாக இருக்க வாய்ப்பில்லை. இறப்பிற்கு காரணம் கோவிட்-19 வைரஸ் என்பதை பிரேத பரிசோதனையில் PCR உறுதிப்படுத்தினாலும் இறந்த உடல் ஒரு தொற்று என்று அர்த்தமல்ல. அத்துடன் கோவிட்-19ஆல் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் கழிவுகள் மற்றும் சுரப்புகளை கொண்ட கழிவுநீர் சுற்றாடலை மாசுபடுத்துவது புதைக்கப்பட்ட சடலங்களிலிருந்து மாசுபடுவதை விட மோசமானதாகும். நிலத்தடி நீரிலிருந்து வைரஸ் துகள்கள் தனிமைப்படுத்தப்பட்ட சில சம்பவங்கள் பதிவாகியிருந்தாலும் அவை தொற்று நோயாக இருப்பதாக எந்த அறிக்கையும் இல்லை. இன்ஃப்ளூவன்சா மற்றும் சால்ஸ் CoV-1 போன்ற வைரசுகளுடன் கூட இதுபோன்ற தொற்று நோய்கள் பற்றிய பதிவுகள் எதுவும் இல்லை. அவை மிக விரிவாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. டென்மார்க்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏராளமான பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் அடக்கம் செய்வதால் நீர்வளங்கள் மாசுபடுதல் ஏற்படவில்லை. மாறாக வேறு வெளியேற்றங்களே காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, கொலரா போன்ற கடுமையான நீரினால் பரவும் நோய்களில் கூட சடலங்களை அடக்கம் செய்வது பாதிக்கப்பட்ட இறந்த உடல்களை அகற்றும் நடைமுறைகளில் ஒன்றாகவே அமைகின்றது. எனவே இந்த அவதானிப்புகளின் அடிப்படையில் நடைமுறைகளில் ஒன்றாகவே அமைகின்றது. எனவே இந்த அவதானிப்புகளின் அடிப்படையிலும் தற்போது கிடைக்கக்கூடிய விஞ்ஞான ரீதியான தகவல்களை கவனத்தில் கொண்டும் இலங்கை மருத்துவ சபை கோவிட்-19 வைரஸினால் இறந்த உடல்களை அடக்கம் செய்ய நாட்டில் அனுமதிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளது என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக தற்போதைக்கு தேர்தல் இல்லை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. புதிய அரசியல் அமைப்புடன் தேர்தல் முறையை மாற்றி மாகாண சபை தேர்தலை நடத்துவதே வழி என்கிறது அரசாங்கம் என்ற தலைப்பிலும் அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. சமஷ்டி முறை இலங்கையில் எப்போதுமே நிறைவேறாது, வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இணைய செய்திகளாக நிபுணர் குழுவின் அறிக்கையை மூடு மந்திரமாக வைத்திருப்பது ஏன் கேள்வி எழுப்புகிறார் ஹக்கீம். முஸ்லிம்களுக்கு சந்தேகம் அதிகரிப்பதாகவும் சுட்டிக்காட்டி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரிப்பதா இல்லை புதைப்பதா என்பது தொடர்பிலான தீர்மானம் எடுப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர்களின் அறிக்கைகளை அரசாங்கம் மூடு மந்திரமாக வைத்திருப்பது ஏன் என்று முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் கேள்வி எழுப்பியுள்ளார். நிபுணர் குழுவின் விஞ்ஞானபூர்வமான அறிக்கைகள் பகிரங்கப்படுத்தப்படாமையானது முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் பாரிய சந்தேகங்களை ஏற்படுத்துவதாகவும் அச்சமான நிலைமையொன்றை உருவாக்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரிப்பதா புதைப்பதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட 11 பேர் கொண்ட 2வது குழுவின் அறிக்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை தொடர்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அதே நேரம் புதிய நிபுணர் குழு ஒன்றும் இதே விடயத்தினை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
கொரோனா தொற்றால் உயிரிழப்பவர்களின் உடல்களை எரிக்கவும் முடியும், புதைக்கவும் முடியும் என்ற வழிகாட்டலை உலக சுகாதார நிறுவனமே வழங்கியுள்ளது. அவ்வாறிருந்த போதும் இலங்கையில் இந்த விடயத்தில் எதேச்சதிகாரமான தீர்மானம் எடுக்கப்பட்டு கொரோனாவால் உயிரிழப்பவர்களின் உடலங்கள் எரிக்கப்பட்டே வந்தது. இந்த செயற்பாடானது உயிரிழந்த பின்னர் கூட இறுதி கடமையை தமது கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களுக்கு அமைவாக முன்னெடுக்க முடியவில்லை என்ற ஆழ்ந்த கவலையும் ஆதங்கத்தையும் முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தி, மேலும் இவ்வாறான செயற்பாட்டினை கைவிட்டு முஸ்லிம்களுக்குள்ள உரிமைகளை வழங்குமாறு கோரிய போதும் அது தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டே வந்தது. இதனால் இன ரீதியாக தாம் பாகுபடுத்தப்படுகிறோம் என்ற மனோநிலை அதிகளவான முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. அது மட்டுமன்றி தமது உரிமைக்காக அவர்கள் ஜனநாயக முறையில் போராடியும் இருந்தார்கள். அந்த மக்களின் பிரதிநிதிகளாக நாமும் அடக்கம் செய்யும் உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக விஞ்ஞானபூர்வமான உதாரணங்களை முன்வைத்து பல்வேறு தளங்களில் கோரிக்கைகளை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றோம், வலியுறுத்தி கூறி வருகின்றோம். ஆனால் அதற்கான சாதகமான நிலைமைகள் இன்று வரையில் ஏற்படவில்லை என்பது வருத்தமளிக்கின்றது என்பதாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் கூறியுள்ளதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. அரிசி மா பருப்புக்கு நிர்ணய விலை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இரு குழுக்களும் அறிக்கை சமர்ப்பிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தமிழர் தரப்புடன் பேச்சு நடத்தப்படும், கூட்டமைப்பின் யோசனையை ஏற்பதா இல்லையா என்பதை பாராளுமன்றமும் மக்களும் தீர்மானிப்பர், அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்வெல கூறியுள்ளார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. புதிய அரசியல் அமைப்பை தயாரிப்பதற்கான நிபுணர் குழு தமது முதலாவது அடிப்படை வரைவை தயாரித்து அரசாங்கத்திடம் கையளித்த பின்னர் அதனை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் சகல கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தும். அந்த வகையில் தமிழர் தரப்புடனும் இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. GSP+ கிடைக்காவிட்டாலும் பொருளாதாரத்தை முகாமை செய்வோம், எதிர்க்கட்சிகள் போலி பிரச்சாரம், ராஜாங்க அமைச்சர் அஜித் டிவாட் கெப்ரால் கூறுகிறார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. GSP+ வரிச்சலுகை கிடைக்காது விட்டாலும் நாட்டின் பொருளாதாரத்தினை சிறப்பாக முகாமை செய்வதற்குரிய மூலோபாயங்களை கொண்டிருப்பதாக நிதி மூலதன சந்தை பொது முயற்சியாண்மை மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் அஜித் டிவாட் கெப்ரால் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. தமிழ் முஸ்லிம் இணைந்ததொரு அரசியல் பயணம் உதயமாக வேண்டும், ஒன்றுபட்டு பயணிக்க கூட்டமைப்புக்கு ஹசன் அலி அழைப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஆளும் கட்சி கூறுவது போல் மாகாண சபை முறைமையை எளிதில் இல்லாதொழித்துவிட முடியாது, தொடர்ந்தும் சிறுபான்மை மக்களுக்குரிய உரிமைகளை அரசாங்கம் அளிக்க நினைக்கும் போது அது ஒரு அசாதாரணமான சூழலை நாட்டில் ஏற்படுத்திவிடும் என ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் செயலாளர் நாயகம் ஹசன் அலி தெரிவித்துள்ளார். அஷ்ரஃபின் மறைவின் பின்னர் முஸ்லிம்களின் அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்பதே உண்மை. இன்று வெறும் அரசியல் வியாபாரமே இடம்பெறுகிறது. எனவே தமிழ் முஸ்லிம் இணைந்ததொரு அரசியல் பயணம் உதயமாக வேண்டும் என அவர் கூறியுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இந்தியா தலையிட்டது என்பதற்காக மாகாண சபை தொடர வேண்டுமா, மக்களே அது குறித்து தீர்மானிக்க வேண்டும் என்கிறார் சரத் பொன்சேகா என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. முன்னாள் உறுப்பினர்களின் பதவிக்காலத்தை நீடித்து சபைகளை இயங்க வையுங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. விசேட சட்டமூலத்தை நிறைவேற்ற வேண்டும், சுதந்திர கட்சி அரசாங்கத்துக்கு பரிந்துரை என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக கொரோனா தொற்றுக்காக இலங்கை மக்களுக்கு இலவசமாக தடுப்பூசி என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 20% வருடத்தின் முற்பகுதியில் கிடைக்கும், விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர கூறுகிறார் என்பதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி தொடர்பாக 2021ஆம் ஆண்டில் உலக மக்கள் மத்தியில் பாரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் இலங்கையில் உள்ள மக்கள் தொகையில் 20% மக்களுக்கு தேவையான கொரோனா தடுப்பூசியை இந்த வருடத்தின் ஆரம்பத்திற்குள் இலவசமாக பெற்றுக் கொடுப்பதற்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர்
வைத்தியர் சுதட் சமரவீர தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இலங்கைக்கு ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி அதன் விஞ்ஞானபூர்வ தரவை வழங்க தயார் என்கிறது ரஷ்யா என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசி குறித்து விஞ்ஞான ரீதியான தரவை இலங்கைக்கு வழங்குவதற்கு ரஷ்யா தயாராக உள்ளது. இலங்கை சுகாதார அமைச்சு, ரஷ்ய சுகாதார அமைச்சு, ரஷ்யாவின் சுகாதார அமைச்சின் கமலேயா தொற்று நோயியல் மற்றும் நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையில் இணையவழி சந்திப்பொன்று ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அனுசரணையில் இடம்பெற்றது. உலகெங்கிலும் கோவிட்-19 தடுப்பு மருந்துகள் தொடர்பான இறுதிக்கட்ட சோதனைகள், ஆராய்ச்சிகள் மற்றும் பதிவு நடவடிக்கைகள் உச்சமட்டத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கும் தருணத்தில் இலங்கை மற்றும் ரஷ்யாவின் நோய் நுட்பவியல், வைரலாஜி நிபுணர்கள் மற்றும் உயர் நிர்வாகிகள் ரஷ்யாவின் கமலேயா ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஸ்புட்னிக் வி தடுப்பூசி குறித்து கலந்துரையாடுவதற்கு சந்தித்துள்ளனர் என்பதாக அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. 25 மாவட்டங்களிற்கும் 25 இராணுவ அதிகாரிகள் ஒருங்கிணைப்பாளர்களாக நியமனம் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கையிலும் வடிவங்கள் மாறுகிறதா, வாரந்தோறும் ஆராய முடிவு என்ற தலைப்பிலும் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஐநா அமைதி படையை இலங்கைக்கு அனுப்பவும், சக்தி வாய்ந்த நாடுகளையும் ஐநாவையும் வலியுறுத்த கோரி காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மின்னஞ்சல் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஜெனீவா தீர்மானத்தை இம்முறை தோற்கடிப்போம், கோட்டா அரசு மிரட்டல் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. புதிய அரசமைப்பில் எங்கள் கருத்துக்களை ஒப்புக்கே கேட்கின்றீர்கள், விக்னேஸ்வரன் நெத்தியடி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. வங்கிக்கு வந்து சென்ற சிப்பாய்க்கு கொரோனா, அச்சுவேலி ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக பெரும்பான்மையினருக்கு சார்பாக அரசியல் யாப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது, விக்னேஸ்வரன் சந்தேகம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இன்றைய தினம் வெளியாகியுள்ள வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அது அமைந்திருக்கின்றது. தனியார் வகுப்புகள் விரைவில் ஆரம்பம், தொற்று நோயியல் பிரிவு தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பண்டிகை காலத்தில் பெருமளவானோர் மேல் மாகாணத்திலிருந்து வெளியேற்றம், அடுத்து வரும் சில நாட்களில் புதிய கொத்தணி உருவாகும் ஆபத்து என்ற தலைப்பிலும் ஒரு செய்தியானது அமைந்திருக்கின்றது. அடுத்து காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஊடகங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்வது ஜனநாயகத்தின் மீது கை வைப்பதற்கு சமம், விமர்சனங்களை எதிர்கொள்ள சகலருக்கும் முதுகெலும்பு இருக்க வேண்டும் என கோட்டா அரசுக்கு மைத்திரி பதிலடி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. போர்க்குற்றம் நிகழவில்லை, ஜெனீவாவிலும் நிரூபிப்போம், இரு அறிக்கைகளை முன்வைக்க தயார் என்கிறது கோட்டா அரசு என்ற தலைப்பிலும் ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை, இதை ஐநா மனித உரிமைகள் சபையில் உரிய சாட்சிகளுடன் இந்த முறை நிரூபிப்போம், இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள த சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் தமக்கிடையே 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பரிமாற்றம் செய்கின்றன. இவ்வாறு செய்வதனால் இலங்கை ரூபாயின் பெறுமதி அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும், சீனா 2.5 பில்லியன்களையும் இந்தியா 1 பில்லியனையும் இவ்வாறு வழங்குவதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக புதிய அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் இந்த வருடம் இலங்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக இன்று தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், புதிய அரசியல் அமைப்பில் மலையக மக்களை புறக்கணிக்க முடியாது, மலையக மக்கள் முன்னணி செயலாளர் நாயகம் பேராசிரியர் விஜயச்சந்திரன் கூறுகிறார் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. இந்த நாட்டில் முக்கிய சமூகமாக மலையக மக்கள் விளங்குகிறார்கள், எனவே புதிய அரசியல் அமைப்பில் அவர்களை புறக்கணிக்க முடியாது என மலையக மக்கள் முன்னணியின் செயலாளர் பேராசிரியர் எஸ் விஜயச்சந்திரன் தெரிவித்தார். மலையக மக்கள் முன்னணியின் ஸ்தாபக தலைவர் அமரர் பி சந்திரசேகரனின்
11வது சிரார்த்த தின நிகழ்வு புத்தாண்டு தினத்தன்று ஹட்டன் ஸ்ரீ கிருஷ்ண பவான் கலாச்சார மண்டபத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில், மலையகத்தில் தொழிற்சங்கம் மாத்திரமே வேரூன்றி இருந்த காலத்தில் அரசியல் ரீதியிலும் செயற்பட முடியும் என்று நிரூபித்து அரசியலையும் தொழிற்சங்கத்தையும் ஒன்றாக நடத்தி மக்களுக்கு அரசியல் கற்பித்து இளைஞர்களை சிந்திக்க வைத்த பெருமைக்குரியவராக அமரர் சந்திரசேகரன் திகழ்கின்றார். PA காதரை செயலாளர் நாயகமாகவும் சரத் அத்துகோர்லவை நிதி செயலாளராகவும் நியமித்து 3 இனங்களையும் ஒற்றுமைப்படுத்தினார். யுத்தம் கடுமையாக இடம்பெற்று வந்த காலப்பகுதியில் வடகிழக்கில் தமிழ் அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் முடக்கப்பட்டிருந்த நேரத்தில் அங்குள்ள மக்களுக்காகவும் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பிய பெருந்தலைவராக இருந்தார். அவருடைய அரசியல் செயற்பாடுகளில் VT தர்மலிங்கம், A லாரன்ஸ், S விஜயகுமார், S கிருஷ்ணன், KS சுப்பிரமணியம், ஜெயபாரதி போன்றவர்களை இணைத்து கொண்டு வெற்றிகரமாக முன்னேற்றம் கண்டார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பசறையில் கொரோனா தொற்றாளர்கள் 25ஆக அதிகரிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், பெரட்டுக்களத்தில் இடம்பெற்ற ஒரு அதிபரின் பிரியாவிடை நிகழ்வு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், ஈரான் யுரேனிய செறிவாக்க அளவை 20% அதிகரிக்க திட்டம், சர்வதேச அணுசக்தி முகவர் நிலையத்திற்கு கடிதம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஈரானானது தனது யுரேனியத்தை 20% தூய்மைப்படுத்துவதற்கான செறிவாக்க நடவடிக்கையை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி முகவர் நிலையம் தெரிவிக்கிறது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானின் வானொலி ஊடகவியலாளர் சுட்டுக்கொலை, 2 மாத காலத்தில் 5 ஊடகவியலாளர்கள் படுகொலை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், கொரோனா தடுப்பூசியை இலவசமாக வழங்க இந்தியா முடிவு, தமிழகத்தில் நேற்று இடம்பெற்ற ஒத்திகை வெற்றி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இந்தியாவில் முன்னுரிமை அடிப்படையில் வைத்தியர்கள், சுகாதார பணியாளர்கள், மூத்த குடிமக்கள் என 30 கோடி பேருக்கு முதல் கட்டமாக கொரோனா தடுப்பூசியை இலவசமாக செலுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதேபோன்று நாடு முழுவதும் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக செலுத்தப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பு தொடர்பில் அவதானம் செலுத்தினால், மாகாண சபை முறைமைக்கு ஆபத்து விளைவிக்கப்படுமா என்ற கேள்விக்குறியுடன் ஒரு தலைப்பானது அமைந்திருக்கின்றது. புத்தாண்டு பிறந்துள்ள நிலையில் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சினைகளுக்கு இந்த ஆண்டிலாவது தீர்வு காணப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது. இந்த எதிர்பார்ப்பை எடுத்தியம்பும் வகையிலேயே தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தமது புத்தாண்டு செய்திகளை வெளியிட்டிருப்பதையும் உற்று நோக்கக்கூடியதாக உள்ளது. இந்த நாட்டில் தமிழ் பேசும் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் 3 தசாப்த கால யுத்தத்திற்கு முகம் கொடுத்து பேரழிப்புகளை சந்தித்திருந்த நிலையில் இன்னமும் தமது பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை காண முடியாத நிலைமை நீடித்து வருகின்றது. மலையக மக்களும் பொருளாதார ரீதியிலும் அடிப்படை வசதிகளையும் பெற்றுக்கொள்ள முடியாமலும் பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். இதே போன்றே முஸ்லிம் மக்களும் கலாச்சார மத ரீதியான ஒடுக்குமுறைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வருகின்றனர் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக ஊசலாடும் மாகாண சபை முறைமையின் இருப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இனப்பிரச்சினைக்கு அதிகார பகிர்வு மூலமான அரசியல் தீர்வு காணும் முயற்சியில் ஆரம்ப புள்ளியாக அமையும் என்று கருதப்பட்டதும் 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தினூடாக அறிமுகப்படுத்தப்பட்ட மாகாண சபை முறைமையை இல்லாதொழிக்க வேண்டுமென்ற குரல்கள் அண்மை காலமாக மீண்டும் உரத்தொணையுடன் வெளிவந்து கொண்டிருப்பதையும், அதேவேளை ஜனநாயக கோட்பாடுகளையும் உள்ளீர்த்து கொண்ட நியாயபூர்வமான முறையில் சிந்திக்கும் ஆட்களும் அமைப்புகளும் நடைமுறையிலுள்ள
மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை மேலும் அதிகரித்து ஆட்சியில் சகல தரப்பையும் உள்ளீர்த்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தி வருவதையும் காண முடிகிறது. ஆனால் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாகாண சபைகளை அகற்றுவதாக அரசாங்கம் உறுதியளித்திருந்ததாக சிங்கள தேசியவாத அமைப்புகள் வாதிடுவதையும் அவற்றின் தொடர்ச்சியான அழுத்தம் காரணமாகவே மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை கால வரையறையின்றி ஒத்திவைப்பதற்கான முடிவை அரசாங்கம் மேற்கொண்டதாகவும் அரசியல் அவதானிகள் கூறுகின்றனர் என்பதாக இன்று தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் ஒரு பத்திரிகை பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.